அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போறதுல. இதை வைத்து ட்ரேட் பண்றதோ இது எல்லாமே உங்க டெக்னிக்கோட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் அணுகிறோம். முன்னாடியே போடுறோம் பேட்டர்னோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே பார்க்கறது இல்லை. நியூஸ் என்ன வருதுன்னு தெரியாது. ஓகேங்களா? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி இயங்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கும் நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, இந்த இன்ட்ராடே கிளாஸ் இப்போ நம்ம தினமும் இன்ட்ராடேல எப்படி வர்த்தகம் பண்ணுன்றது மேக்ஸ் சார்ந்த கிளாஸ். இது வருகிற 21ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டாபிக்ஸ் இது 21. இது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். ஏன்னா இன்பிட்வீன்ல இடையில ஒரு பொசிஷன் கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால இதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் மறுபடியும் அனுப்புகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறோம். அதை வைத்து என்ன பண்ண முடியும்? ஒரு வேல்யூ தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நிறைய வேல்யூகள் இருக்குது. ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அதை கொடுக்குறோம், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த ட்ரெண்டும் என்ன ஆகுங்க, அதிலே சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல அந்த பிரைஸ் அந்த இடத்துல இருந்து போனா இங்க கீழேயோ இதர் மேலேயோ இன்னொரு இடத்துல போய் திரும்பி ஆகணும்னு சொல்றேன். அப்போ அங்கேயும் சிந்திக்கணும், இன்னொரு வேல்யூ இருக்கு, இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அந்த இடத்துல அப்படிங்கிறது. அதே டைரக்ஷனா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ மார்க்கெட்டுங்கிறது முன்னாடியே ஏன் நம்ம சொல்றோம் இந்த பிரைஸ் அதுவும் இந்த பிரீமியம் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லல. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸ் படி எடுக்கலாம். ஆனா அதை வைத்து இங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா டைம் வேல்யூல உங்க பிரீமியம் ஈஸியா எரோட் ஆயிடும். அப்ப நம்ம அதை ஆப்ஷன் பையிங்ல பண்ணி பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியாது, லாஸ் நிறைய இழந்துரும். அதனால தான் சொல்றேன், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்து இங்க ஆப்ஷன்ல பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா லாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேட். மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு 23,100 கால் 142 rupees 142 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே 142 rupees அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 2300 கால் 142 இருக்கும்போது டிசிஷன் எடுங்க. இல்ல அந்த பிரைஸே வரல சார், என்ன பண்ணும்? இக்னோர் பண்ணிடுங்க. யூடியூப் இதெல்லாம் பாக்குறீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு, அவங்களுக்கு எங்க போனாலும் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, அங்கங்க வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? யூடியூப் பாக்குறோம், அங்க இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் எய்தர் அப் ஆர் டவுன், உங்க ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? சேஃபான ட்ரேட். அது மட்டும் இல்ல, இங்க இருந்து மேல போனாலும் ஒரு வேளையில அவர் திரும்பியே ஆகணும், ஆர் அதர் டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேளையில திரும்பணும், ஆர் அதர் டைரக்ஷன். இந்த இடம் தான் முன்ன நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய இடங்கள். புரியுதுங்களா? அப்போ அதை கிராஸ் பண்ணி போனா இன்னொரு இடம் வரும், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய இடம். அப்போ ட்ரெண்ட் ஒவ்வொரு இடத்துல ஒரு பிரைஸ்ல சேஞ்ச் ஆகி ஆகணும். அது ரூல், மேக்ஸ் சார்ந்து இயங்காதுல. ஓகேங்களா? அப்போ நான் இதுல என்ன சொல்ல வரேன், மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குத மட்டும் தாங்க சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. இதை நம்பி ட்ரேட் பண்ணலாமா வேணாமா சிந்திங்க முதல்ல. யாரோ ஒருத்தர் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல சொல்றாங்கன்னா அதை நம்பலாமா? நீங்க படித்து ஆராய்ந்து அதை சரியா உட்காதுனா தானே பயன்படுத்தணும். இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் போர்ட்டல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.